ஹை டு ஆல். டே டு டே லைஃப்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பத்தி. என்னதான் ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் வந்து இருந்தாலும் போய் பார்த்து இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற சுகமே தனி. அது எல்லாத்தையும் விட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சும்மா சுத்தி இருந்த டி நகர்ல. சோ இந்த கடையில எல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெறும் 4 ஸ்லிப்பர் இருக்கு. நாலு நாலு கடை இல்ல, அதுக்கு மேலயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் மக்களே. அப்போ வந்து ஒரு கடையில ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு கடை தான். அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தது. சோ ஒண்ணும் பார்த்து போட்டு பார்த்து வாங்கின்னு இருக்கும்போது அப்ப அந்த கடைக்காரர் வந்து சொன்னாரு, "என்ன நீங்க இவ்ளோ கலெக்ஷன் பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி என்ன ஆள் வந்துன்னே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எப்படியா இருந்தாலும் காசு குடுத்து வாங்க போறோம். அது கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணுத்தையும் போட்டு பார்த்து வாங்குறதுல தப்பே கிடையாது மக்களே. கடைக்காரர் வந்து எவ்வளவுதான் வந்து சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொன்னாலும், நெறைய கஸ்டமர் வந்துன்னே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், நெறைய கஸ்டமர்லாம் இல்ல. சும்மா வரவங்க சும்மா கேட்டுட்டு கேட்டுட்டு போனாங்க. அதுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சோ எந்த அளவுக்கு அந்த கடைக்காரர் அர்ஜென்ட் படுத்துனாலும், ஆனா நான் வந்து இந்த ஸ்லிப்பர் எனக்கு ஒரு 6 மாசத்துக்காவது கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்றது 1த்துக்கு 5 வாட்டியாவது போட்டு பார்த்து தான் எடுத்தேன். இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த கடையில தான் நம்ம வாங்க போறோம் அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமா எடுக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சீக்கிரமா நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட வந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்ற மாரி கூட அவர் நெனச்சிருக்கலாம். ஆனா காச குடுத்து வாங்க போறது நம்ம தானே. அதனால நிறுத்தி நிதானமா எடுக்கிறதுல தப்பே இல்ல அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. சோ பக்கத்துல இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லன்னா வந்து அந்த ஷாப்கீப்பர் வந்து சொல்லிக்கினே இருக்கிறாரு. "சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க" அப்படின்னு வந்து நெனச்சு, நம்மள ஒருத்தவங்க அர்ஜென்ட் படுத்துனாலே ஏதோ ஒரு பொருள தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதுலயும் ஒரு சில பேர் வந்து, "ஐயய்யோ! கத்த ஆரம்பிச்சுட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போயிடலாம்" அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஆனா நான் வந்து என்ன நெனச்சேன்னா, அவர் கத்தலாம் செய்யல. கத்தி இருந்தாருன்னா அந்த கடையில நான் ப்ராடக்ட்டே வாங்கியிருக்க மாட்டேன். எவ்ளோ கடை இருக்குது டி நகர்ல அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, வேற கடைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருப்பேன். அவ்வளவுதான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். டே டு டே லைஃப்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமை மக்களே. டாடா.